ஸோ நீங்கள் எந்த வெஹிக்கிளில் வந்தாலும் வாஷ் பண்ணி பார்த்து திருப்திப்பட்டு எடுத்துகிட்டு போகிறது இங்கே நீங்கள் வந்து செக் பண்ண போகிறீங்க. ஸோ முக்கியமாக இந்த வீடியோ வந்து ஆயுத பூஜை வர்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் வீடியோவாக நம்ம வந்து க்ளீனிங் அதிகமாக பண்ணுவோம். இந்த ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம க்ளீனிங் செலவு வந்து பார்த்தீங்கன்னா 8000 10,000 50,000 வரைக்கும் செலவு பண்ணுறவங்க. என்ன ஒரு மைன்ஸில் லாரி வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், டிப்பர் வச்சிருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 45 வண்டி 50 வண்டிக்கு நீங்கள் வந்து ஒரு 200 ரூபான்னு போட்டிங்கன்னாவே இப்போலாம் பார்த்தீங்கன்னா பைக் வாஷ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா 200 300 ரூபா வரக்கூடிய. இது கார் மட்டும் இல்லை, காரு, டூ வீலர், போர்ட்டிகோ, பாத்ரூம், டேங்க்கு, சோலார் பேனல் போர்டு, ஏசி அவுட் அண்ட் பில் மாதிரி மல்டி பர்பஸாக கழுவலாம். ஸோ ஒரு ஆயுத பூஜை வரணும், உங்கள் ஷெட்டை கழுவிக்கலாம், உங்கள் வெஹிக்கிளை கழுவிக்கலாம். ஒரு பேக்கரி வச்சிருக்கீங்க, பேக்கரியில் வந்து இந்த மைதாலாம் போட்டு டால்டாலாம் போட்டு ஒரு மாதிரி பிசு இருக்கும். அந்த பிசு ஹோட்டலில் இருந்தால் கிச்சனை க்ளீன் பண்ணிக்கலாம், டேங்க்கு க்ளீன் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நல்ல மோட்டர் வந்து ஹெவியாக இருக்கக்கூடியது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் வைண்டிங்க்கு கேரண்டியோட ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். 150 பாரும் 170 பாரும் எடுக்கிற மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் ஒர்த்துள்ள அக்சசரிஸ் ஃப்ரீ கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து 190 பார் 220 பார் 4000 ரூபாய்க்கு ஒர்த்துள்ள அளவுக்கு ஃப்ரீ கொடுக்குறோம். கடந்த 8 மாசமா எங்களோட வீடியோ 237 வீடியோ இருக்கு. சரிங்க. அது எல்லாமே நீங்க ஸ்வாட்னு போய் சர்ச் பண்ணா அதுல என்ன விலை போட்டிருக்குமோ அந்த விலையை தான் இதுக்கு கொடுத்துருக்கோம். ஆயுத பூஜைனால விலையை ஏற்றி நாங்க வந்து கொடுக்கல. ஆஃபரை அந்தந்த தேதியில நீங்க கேட்டு வாங்கிக்கிங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய கார்ல போட்டு காரோட சார்ஜர்ல போட்டு வேக்கம் மட்டும் இல்லாம இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இன்ஃப்ளேட்டர் டார்ச் இருக்கிறது. இதுல எவ்வளவு பிரஷர் இருக்கிறது, இந்த 800 வாட்ஸ் அப்படிங்கிறது நல்ல ஹெவியா இருக்கக்கூடியது. காரு, வீடு, சோஃபா எல்லாமே பண்ணக்கூடியது. இங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெட் அண்ட் ட்ரைன்னு சொல்லுவோம். ஒரே மிஷின்ல 3 மோட்டர் வச்ச மாதிரி இருக்கு, 2 மோட்டர் வச்ச மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான கம்ப்ரஸர் ஆயில் டைப் இது வந்து ஆயில் இல்லாதது, நாய்ஸ்லெஸ்லி ஆயில் இல்லாதது. உங்களுக்கு ஹை பிரஷர் இதுல தான் லாரிக்கு ஏர் பிடிக்க முடியாது. பட் இதுல லாரிக்கு ஏர் பிடிக்க முடியாது. 75 லிட்டர் தண்ணியும் 1/2 லிட்டர் லிக்விட் ஊத்தினா போதும். எவ்வளவு செலவு மிச்சமாகுது. நல்ல டென்சிட்டியா கெட்டியா வந்து ஃபோம் அடிக்கும். இது ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தீங்க அப்படினாலும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலமா அனுப்பிச்சு வச்சிருவோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். எங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து அப்படியே டிராவல் பண்ணி ஈரோடு வந்திருக்கோங்க. ஈரோடுல ஸ்வாட் என்டர்பிரைசஸ் தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சார் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம். சூப்பர் சார், சூப்பர் சார், நல்லா இருக்கீங்க சார். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுத பூஜைலாம் வரப்போகுது. இப்போ நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளானோட வந்துட்டு அவசர அவசரமாக ஓடிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் டூல்ஸ் எல்லாமே வச்சிருக்கீங்க. அதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி டூல்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு அப்படின்றத கொஞ்சம் மக்களுக்கு சொல்லிடுங்க. எப்படி அதை யூஸ் பண்ணலாம்? எல்லோருக்கும் வணக்கம். போன வருஷம் நம்ம இதுக்கு ஒரு 2 மாதம் முன்ன இருக்கையில் நம்ம உங்களை சந்திச்சிருக்கோம். ஸோ புதுசாக சந்திக்கிறவங்களுக்கு என்னுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன், சின்ன இன்ட்ரடக்ஷன். என்னோட பேர் குணசேகரன், கம்பெனி பேர் ஸ்வாட் என்டர்பிரைசஸ். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு பெருந்துறை ரோடு பழையபாளையத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த பழையபாளையங்கிறது கலெக்டர் ஆஃபீஸில் 300 மீட்டரில் லொக்கேட் ஆகிருக்கிறது. எவ்ரிடே மார்னிங் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8:30 ஓப்பன், ஈவினிங் 8:30 வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டு மேனுஃபேக்சரிங் ஒர்க்கில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். சன் வாட்டர் ஹீட்டர் அப்படிங்கிறது ஒரு 19 வருஷமாக வித் ரெஜிஸ்டர்ட் மார்க்கோட வந்து பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட யூஎஸ்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 லட்சம் வாடிக்கையாளருக்கு மேலே எங்களுடைய கம்பெனிக்குன்னு இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பேருக்கு ஒரு திருப்தியான வாடிக்கையாளர் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல சர்வீஸை கொடுத்துருப்போம் அப்படிங்கிறதான். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா எங்களுடைய கடையோட அமைப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரெஷர் வாஷர், பவர் டூல் சம்மந்தமானது வந்து பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ ப்ரெஷர் வாஷர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டெமோனே ஒரு செக்ஷன் தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த வெஹிக்கிளில் வந்தாலும் வாஷ் பண்ணி பார்த்து திருப்திப்பட்டு எடுத்துகிட்டு போகிறது. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா ஒரு 3 செக்மெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் இங்கே இருக்கிறது இல்லை 4 மாடல் டொமஸ்டிக். டொமஸ்டிக்னா சொந்த பயன்பாடு. நான் 2 லாரி வச்சுருக்கேன், 1 லாரி வச்சுருக்கேன், 3 கார் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சொந்தமாக நாங்கள் மாதத்தில் 1 முறையோ 2 முறையோ வாரத்தில் 1 முறை பயன்படுத்துகிறோம். டொமஸ்டிக் சொல்லுவோம். இன்னொன்று செமி கமர்ஷியல். செமி கமர்ஷியல்னா என்னென்னா நான் சாதாரணமாக ஒரு 2 வீலர் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கிறேங்க. நான் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு நாளைக்கு 10 வண்டி 20 வண்டி கழுவேன். நான் இல்லை எங்கிட்ட நாங்கள் ஒரு டெம்போ ட்ராவலர் குரூப்பாக ஒரு 10-20 வச்சுருக்கிறோம். நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இங்கே முன்னாடி இருக்க செமி கமர்ஷியல்ஸ் எல்லாமே வந்து செமி கமர்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ரேஞ்சில் வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் வைக்கிறோம்னா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் செலவாகுதுன்னா ஒரு 25,000 30,000 இருந்தாலும் செமி கமர்ஷியல் வச்சு பண்ணலாம். தென் கமர்ஷியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஹெச்பியிலேருந்து 20 ஹெச்பி வரைக்கும் இருக்குது நம்மகிட்ட. ஸோ இது வந்து 4 ஹெச்பி 7.5 ஹெச்பி. இப்போ கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 ஹெச்பி இருக்குது. இது வந்து 20 ஹெச்பி வரைக்கும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். சூப்பர், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் இது கூட சேர்ந்த வேக்கம் கிளீனர், இதுக்கு தேவையான லிக்விட்ஸு, இது தேவையான கம்ப்ரஸரு, இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஒரு டொமஸ்டிக்காக இருக்கிறீங்க நீங்கள் வந்து நான் வந்து ஒரு சொந்த பயன்பாட்டாளருங்க, நாங்கள் ஒரு மில்லு வச்சுருக்கோம், கம்பெனி வச்சுருக்கோம், 4-5 வண்டியை வச்சு ஆயுத பூஜைக்கு க்ளீன் பண்ணுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து 2 வீலர் மட்டும் வச்சுருக்கிறீங்கன்னா ஒரு 70 பார்
உள்ளது பைக் இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா போதும் 70 பார் 80 பார் போகும். சரிங்க சார். 150 பார் எடுத்தீங்கன்னா கார் 2-3 கார் பட் 5 சீட்டர் வெஹிக்கிளாக இருக்குதுங்க அது. அப்படிங்கிறத வச்சு எடுத்துட்டோம்னா இது வந்து உங்களுக்கு வந்து பொது 150 பார் உள்ளது. ஸோ இதுலேயே இந்த கடைசியில் இருக்குது, இது வந்து 170 பார். இது வந்து 170 பார் இருக்கக்கூடிய இந்த 170 பார் யாருக்காகனா அந்த முக்கியமாக இந்த ஏசி மெக்கானிக்ஸ்லாம் இருப்பாங்க, வீடுகளில் போய் ஏசிலாம் க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ அவங்க டெய்லி ஒரு 10-20 ஏசி பண்ணுறதுனால இதோட கொஞ்சம் அது ஹெவியாக இருக்கக்கூடிய 170 பார். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 190 பார். ஓகே. இது வந்து 7 சீட்டர் வெஹிக்கிள்லாம் கழுவுற மாதிரி, அதாவது கிரிட்டா, கிறிஸ்டா, எக்ஸ்வி, ஸ்கார்பியோ, ஜைலோ, ஈச்சர் கூட நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணக்கூடியது. இது வந்து டிப்பர் லாரி டாரஸ் கழுவுறதுக்கு 220 பார். அப்போ நான் உங்களுக்கு சொன்னது பார் வித்தியாசத்தோட ஒன்று மாறுறப்ப அதோட விலைகளில் வந்து மாற்றங்கள் வந்து இருக்க செய்யும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமஸ்டிக்கில் இருக்கக்கூடியது, எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடியது உங்களுக்கு. ஸோ முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல்னு போனீங்க அப்படின்னா செமி கமர்ஷியல் மோட்டர் கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இதுவும் செமி கமர்ஷியலில் தான் இருக்கக்கூடியது. இங்கே இருக்கிறது பாருங்கள், இதுவும் செமி கமர்ஷியல் தான். இது எல்லாமே இந்த 3 ஹெச்பிலேருந்து கமர்ஷியலில் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மோட்ரு வந்து ஹெவியாக இருக்கக்கூடியது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் வைண்டிங்க்கு கேரண்டியோட இருக்கக்கூடியது விஷயம் தான். இப்போ நம்ம ஆயுத பூஜை வருது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம பார்க்கறதுனால ஒரு ஆஃபர் கூட ஒரு சின்ன விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ கஸ்டமர் அதை புரிதலுக்காக சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6,900 ரூபாய், 7,600 ரூபாய், 8,600 ரூபாய், 10,600 ரூபாய் இருக்கிற மிஷினாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 150 பாரும் 170 பாரும் எடுக்கிற மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் ஒர்த்துள்ள அக்சசரிஸ் ஃப்ரீ கொடுக்குறோம். சூப்பர் சார். 2000 ரூபாய் ஒருத்துக்கு அக்சஸரியாவே கொடுத்துறோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு மோட்டரோட விலை 6,900 ரூபாய் வருது அப்படிங்கிறப்ப 2,000 ரூபாய் ஒர்த்துன்னா இந்த 2,000 ரூபாய்க்கு நான் முக்கியமாக சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 8 மாசமா எங்களோட வீடியோ 237 வீடியோ இருக்கு. சரிங்க சார். அது எல்லாமே நீங்க ஸ்வாட்னு போய் சர்ச் பண்ணா அதுல என்ன விலை போட்டிருக்குமோ அந்த விலையை தான் இதுக்கு கொடுத்துருக்கோம். ஆயுத பூஜைனால விலையை ஏற்றி நாங்க வந்து கொடுக்கல. சரி, ஓகே, நீங்க விலையை ஏற்றி கொடுக்கல, அது எப்படி அப்போ 6,000 ரூபாய்க்கு இவ்வளவு நாள் நீங்க 2,000 ரூபாய் லாபம் வச்சு வித்து அதை குறைச்சு கொடுங்க. ஸோ எங்களுக்கு இந்த ஆஃபர் எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னம்னா எங்களோட மேனுஃபேக்சரர் இந்த மாதிரி ஆஃபரை எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இயர்லி ஒன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு வேக்ஸ் லிக்விட் வந்து எங்களுக்காக ஒருத்தர் கஸ்டமைஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 லிட்டர், 20,000 லிட்டர், 30,000 லிட்டர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமுக்கு எங்களுக்கு ஒரு 8,000 to 10,000 லிட்டர் ஃப்ரீயாக அவங்க காம்ப்ளிமெண்டரியாக கொடுப்பாங்க. இதை நான் வச்சு வித்தா எனக்கு லாபம், அது அப்படியே ஃப்ரீயாக கொடுத்தா உங்களுக்கு பெனிஃபிட். ஸோ இது வந்து எனக்கு எந்த இடத்துலையும் எனக்கு வர்றது அப்படியே உங்களுக்கு கொடுக்கறதுனால தான் இந்த ஆஃபர் கொடுக்க முடியுது. இந்த மாதிரி ஒரு லிக்விட், ஒரு ஹைட்ராலிக் ஹோஸ் பைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,700 1,800 ரூபாய் வருது அப்படிங்கிறப்ப நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு 6,000 மிஷின் 7,000 மிஷினில் 10 மாதத்தில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்க ஒரு 40,000 30,000 மீட்டர் எங்களுக்கு பண்ணாங்கன்னா ஒரு 2,500 to 3,000 மீட்டர் கொடுக்குறாங்க. ஓகே சார். ஸோ அந்த 3,000 மீட்டர் அப்படியே உங்களுக்கு கொடுக்குறோம், ஃப்ரீயாக கொடுத்துறோம். ஸோ நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எதையும் நாங்கள் வந்து குறைச்சிக்கல, எதையும் நான் உங்களுக்கு இன்னும் ஸ்பான்சர்னு சொல்கிறேன். இப்போ எப்படி நீங்கள் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க, அவங்க கொடுக்குறத நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து எங்களால் வந்து ஆஃபராக வந்து. ஸோ இதெல்லாம் ஒரு டிரான்ஸ்பரண்ட், ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் என்னோட ட்ரஸ்ட். நீங்கள் பயப்படாமல் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா ஒரு ஆஃபர்னா இன்னைக்கு மக்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்னா தீபாவளிக்கு பட்டாசு போடுறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி இங்கே அப்படி கிடையாது. ஸோ நாங்கள் ஒரு 19 வருஷமும் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் அப்படிங்கிறது குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் இருக்குது. தயவுசெய்து புரிஞ்சுங்க, அது வீடியோவில் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும்ன்றது இருக்கும். ஸோ அதனால அந்த டேட்டுக்கு உட்பட்ட வர்றவங்களுக்கு தான் ஆஃபர் இருக்கிறது. ஆமாம், நீங்கள் வந்து 150 பாரும் 170 பாரும் எடுத்தீங்க அப்படின்னா 2,000 ஒருத்தர் அக்சசரிஸ். ஓகே, இது சம்பந்தப்பட்ட நான் ஸ்பூனோ டிபன் பாக்ஸோ ஃப்ளாஸ்க் எல்லாம் கொடுக்கல. இதுக்கு தேவையான அக்சசரிஸ் தான் வந்து அடிஷனலா காசு கொடுத்து வாங்க வேண்டியது எல்லாத்தையும் நீங்க அது பண்ணி ஃப்ரீயா கொடுக்குறோம். நம்ம சூப்பர். இன்னொன்னு ஒரு செட் அதுலயே வந்துரும் எக்ஸ்ட்ரா நான் கொடுக்கறது மேபி ஃபியூச்சருக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும்ன்றதுக்காக. ஸோ இன்னொன்னு இந்த உங்களுக்கு வந்து 190 பார் 220 ரூபாய் 4,000 ரூபாய்க்கு ஒர்த் உள்ள அளவுக்கு ஃப்ரீ கொடுக்குறோம். சூப்பர் சார். ஓகேங்களா? ஸோ அதனால வியூவர்ஸ் வந்து இது பண்ணிக்கங்க. ஆஃபரை அந்தந்த தேதியில நீங்க கேட்டு வாங்கிக்கிங்க. சூப்பர். ஏன்னா யூடியூப்ங்கிறது இன்னைக்கு போடுற வீடியோ 8 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ ஒரு நேரத்தில் ஆஃபர் இல்லைன்னா கூட பாருங்க, இது இந்த டேட்லேருந்து போட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தேன்னு சொல்லி கேட்டு வந்து நீங்கள் வந்து வாங்கிங்க. இப்போ இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாரி கழுவுறதா இருக்கட்டும், ஒரு ஆட்டோ கழுவுறதா இருக்கட்டும், ஒரு மாடு கழுவுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம கழுவுனரோட கஸ்டமருடைய ரிவ்யூ வீடியோஸும் உங்க கூட இது கூட அட்டாச் பண்ணுறோம். அது எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேக்கம் கிளீனர் வேணும் அப்படின்னாலும் வேக்கம் கிளீனர் இருக்குது. நம்ம இப்போ வேக்கம் கிளீனரை பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குற வேக்கம் கிளீனரை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக உங்கள் காரோட 12 வோல்ட் பேட்டரியில் போடுறதுல இருந்து கரண்ட்டில் போடுற வரைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ வேக்கம் மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா
ஏர் இன்ஃப்ளேட்டர். ஓகே. இந்த ஏர் இன்ஃப்ளேட்டர் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு லாங் டிரைவ் செல்ஃப் டிரைவ் போயிட்டு இருக்கோங்கிற பட்சத்தில் வண்டி ஏதாவது டயர்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டா ஒரு அன்னோன் பிளேஸ்ல நின்று நீங்க வந்து ஸ்டெப்னி மாத்தணும்ன்ற. ஏன்னா இன்னைக்கு எல்லா காருமே டியூப்லெஸ் டயர் தான். இமீடியட்டா அது போட்டு ஒரு 1 மினிட்ல உங்களுக்கு ஏர் பிடிச்சிடலாம். நீங்க ஒரு சேஃபான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்ல ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் மெதுவா வந்து உங்க ஒர்க் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியமான. வித் டார்ச்சோட வந்துரும் உங்களுக்கு. டார்ச் இருக்கிறது இல்ல எவ்வளவு பிரஷர் இருக்கிறதுங்கிறதையும் இது வந்து காட்டிடுன்னு வச்சுங்களேன். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய கார்ல போட்டு காரோட சார்ஜர்ல போட்டு 12 வோல்ட் பேட்டரியில போட்டு யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய வேக்யூம் கிளீனர். ஒன்லி ஃபார் காருக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து ட்ரைலி வீட்டுக்கு காருக்கு 800 வாட்ஸ் இருக்கக்கூடியது. இந்த 800 வாட்ஸ் அப்படிங்கிறது நல்ல ஹெவியா இருக்கக்கூடியது. காரு வீடு சோஃபா எல்லாமே பண்ணக்கூடியது. ட்ரைல ப்ளோயும் பண்ணும் ஷக்கிங்கும் பண்ணிக்கும். இங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெட் அண்ட் ட்ரைன்னு சொல்லுவோம். இந்த வெட் அண்ட் ட்ரைல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 லிட்டர்ல இருந்து 80 லிட்டர் வரைக்கும் இருக்கு. ஸோ வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 10-15 லிட்டரு 10-15 எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒன்னா தான் இருக்கு. 10-15 ஒரு 25 வரைக்கும் வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். 35 கூட யூஸ் பண்ணலாம். இந்த 70-80 எல்லாம் வந்து கமர்ஷியல் இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு மிஷினுக்கும் இந்த மாதிரி ஒரு மோட்டர் வரும். ஓகேங்களா? இந்த ஒரு மோட்டர் இல்லாம ஒரே மிஷின்ல 3 மோட்டர் வச்ச மாதிரி இருக்கு, 2 மோட்டர் வச்ச மாதிரி இருக்கு. ஆமா, கமர்ஷியலுக்கு வேணும். ஒரு மில்லு வச்சிருக்கிறோம் நம்ம வந்து அந்த மாதிரி வந்து டஸ்ட் எல்லாம் எடுக்கணும். இப்ப டேங்க் எல்லாம் வாஷ் பண்றவங்களா இருக்காங்க. அந்த கடைசியில இருக்க மட்டு வாட்டரை வந்து வேக்கம் வச்சு பண்றப்ப வந்து சீக்கிரமா முடியும், சுத்தமாவும் முடியக்கூடிய அளவுக்கு இருக்கு. இந்த மாதிரி வேக்கம் கிளீனர் இருந்துச்சுனாலும் நம்ம வந்து தாராளமா உங்களுக்கு எந்த ஊருக்கு வேணும்னாலும் நம்ம வந்து இதை வந்து அனுப்பிச்சு வைக்கலாம். ஸோ இப்போ நீங்க ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கீங்க, புதுசாக சர்வீஸ் பண்றீங்க, நான் வீடுகளில் போய் வாஷ் பண்றேன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கமர்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸர் தேவைப்படும். ஸோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 லிட்டர் கம்ப்ரஸர்ல இருந்து 50 லிட்டர், இந்த 25-50 வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் எடுத்துட்டு போற மாதிரி இன்ஸ்டன்ட் பாருங்க இந்த மாதிரியான கம்ப்ரஸர் ஆயில் டைப். இது வந்து ஆயில் இல்லாதது, நாய்ஸ்லெஸ்லி ஆயில் இல்லாதது. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப விலை வந்து கம்மியா இருக்கக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8500 to 9000 இருந்து ஒரு 14000 ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடியது. 25 லிட்டர் 50 லிட்டர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரி கம்ப்ரஸர். ஸோ இந்த கம்ப்ரஸர் வந்து பாத்தீங்கன்னா இது நாங்க ஓனா மேனுஃபேக்சர் பண்ற கம்ப்ரஸர். இது வந்து பெல்ட் டைப்ல வரக்கூடியது. சூப்பர் சார். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 லிட்டர்ல இருந்து 500 லிட்டர் வரைக்கும். சூப்பர். அதே மாதிரி 1 ஹெச்பில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஹெச்பி 15 ஹெச்பி வரைக்கும் வேணும்னா கூட கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். டேங்க் என்ன கலர்ல வேணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமா சார். கண்டிப்பா கிடையாது. இதுல பாருங்க ஒரு மண்டை பெருசா இருக்கும், இன்னொரு மண்டை சின்னதா இருக்கும். ஓகே. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ப்ரெஷர். இதுல தான் லாரிக்கு ஏர் பிடிக்க முடியும், பட் இதுல லாரிக்கு ஏர் பிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி என்ன வேணும்னாலும் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னாலும் கம்ப்ரஸர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபோம் டேங்க்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோம் டேங்க். இதெல்லாம் வந்து கார்ல கழுவுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா 80 லிட்டர்ல 75 லிட்டர் தண்ணியும் 1/2 லிட்டர் லிக்விட் ஊற்றினா போதும். எவ்வளோ செலவு மிச்சமாகும். நல்ல டென்சிட்டியாக கெட்டியாக வந்து ஃபோம் அடிக்கும். இதோட வீடியோ பின்னாடி வந்துட்டு இருக்கு, பாருங்க எப்படிங்கிறது தெரியும். ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி கிரீஸ் கன்னு வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி கிரீஸ் கன்னு இதில் வந்து ஏரில் போடுறது, மேனுவலாக போடுறது, இந்த மாதிரி கிரீஸ் கன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேரியேஷன். ஒரு 20 கிலோ 15 கிலோ 10 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி ஹைட்ராலிக்லேயோ இல்லை மேனுவலாவோ கிரீஸ் கன்னு வேணும்னாலும் இந்த மாதிரி கிரீஸ் கன்னு வேணுனாலும் கிரீஸ் கன்னு உங்களுக்கு வந்து நாமளே பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலமாக அனுப்பிச்சி வச்சுருவோம். இந்த ஆயுத பூஜை பயனுள்ள ஆயுத பூஜையாகவும் செலவு குறைந்த ஆயுத பூஜையாகவும் எல்லா செல்வமும் எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வாழ்த்தி உங்கள்கிட்ட இருந்து நம்ம விடைபெற்றுக்கோம். தேங்க்யூ. ஓகே மக்களே, வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் உங்களுக்கு பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இவங்க கிட்ட இந்த க்ளீனிங் ப்ராசஸ்க்காகவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோ டூல்ஸ் வச்சிருக்காங்க நீங்களே வந்து பார்த்துருந்துருப்பீங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன கேட்டகரிக்கு வேணுமோ எல்லாமே வந்து இவங்ககிட்ட இருக்குங்க. வீடியோவில் நீங்கள் பக்காவாக பார்த்துருந்தீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்தையுமே அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அவங்களோட காண்டாக்ட் நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீன்லேயே வந்திருக்கும், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ஆயுத பூஜைக்கு எல்லாருமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்வாட் என்டர்பிரைசஸ்லேருந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் டூல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உடனே அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் எக்யூப்மெண்ட்டை ஆர்டர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற அதுவரை உங்கள் அருண்.